நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஷயம், சுயஸ் கால்வாய், அதாவது ரெட் சீயும் மெடிட்டரேனியன் சீயும் இணைக்கும் கால்வாய். இந்த கால்வாய் உலகின் மிக முக்கியமான வர்த்தக கடல் பாதை ஆகும். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது, அதாவது ஹூதி மோதல், இந்த சொல்வது ஹமாஸின் மோதல். அதனுடன் தொடர்புடைய உலகில் உள்ள கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் 400 பில்லியன் டாலருக்கு மேல். சுமார் கணக்கே. அது உலகில் பல இடங்களில் பணவீக்கத்தை ஏற்படுத்தவும் பொருட்களுக்கு விலையேற்றத்தை ஏற்படுத்தவும் செய்துள்ளது. பின்னர் மற்றொரு விஷயம், இந்த சுயஸ் கால்வாயின் முழு கட்டுப்பாடு என்று கூறுவது ஈஜிப்ட் என்று கூறும் நாட்டிற்கும். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் இது நல்லபடி சென்றால் சுமார் 60 முதல் 70 கப்பல்கள் செல்கின்றன. பின்னர் கூடுதலாக ஒரு கால்வாய் கூட உள்ளது. அதன் சோதனை ஓட்டம் 2026 நடந்தது. சுமார் 70 முதல் 80 கப்பல்கள் செல்கின்றன. அதனால் ஈஜிப்டுக்கு 2023-2024 ஏற்பட்ட இழப்பு $7 பில்லியன் ஆகும். காரணம், பல நிறுவனங்களும் பல பாதைகளிலும் செயல்படத் தொடங்கியது. இது உலகளாவிய விவகாரமாக மாறியது. பின்னர் அமெரிக்கா அதன் மத்தியஸ்தராக குதித்தது. இதை செய்ய என்ன வேண்டும்? காரணம், வளைகுடா நாடுகள், அதாவது UAE ஆனாலும் சவுதி ஆனாலும், அங்கிருந்து இந்த வாயுவும் கச்சாவும் எல்லாம் கொண்டு போகும் நாடுகள் அங்கிருந்து இதை செலுத்துகின்றன. அந்த நாடுகளும் இதற்குள் பிரச்சனை செய்தது. இதற்கு தீர்வு உருவாக்க வேண்டும். கடைசி தீர்வு பின்னால் பேச்சுவார்த்தைக்குள் வந்தது என்று கூறுவது ஈஜிப்ட். சில காலத்திற்கு சுமார் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு இந்த சுயஸ் கால்வாயை குத்தகைக்கு இஸ்ரேலுக்கு கொடுக்கும். பின்னால் பேச்சுவார்த்தை. சில பத்திரிகைகள் இதை பதிவு செய்ய தொடங்கின. இஸ்ரேல் கூறுகிறது அவர்களுக்கு 25 முதல் 50 ஆண்டுகளுக்கு பாட்டம் வேண்டும். சிறிய காலத்திற்கு இதை குத்தகையாக அவர்கள் இது ஏற்க தயாராக இல்லை. அவர்கள் கூறும் நியாயம் என்று கூறுவது, இதை குத்தகையாக எடுத்தால் அங்கு நிரந்தரமாக பல கட்டுமானங்களை அமைக்க வேண்டியிருக்கும். அதாவது படையின் நிலைகள் அமைக்க வேண்டும். இஸ்ரேலின் தளம் அதன் அருகில் அமைக்க வேண்டும். ஏனெனில் இது ரோந்து பணி செய்ய வேண்டும். இதை கண்காணிக்க வேண்டும். அதற்கு இதனை செய்ய இவ்வளவு செலவாகும். இவ்வளவு செய்த பிறகு இந்த 10 வருடங்கள் முடிந்தவுடன் திரும்ப சென்று விட்டுவிட வேண்டிய துன்பம் ஏற்பட்டால் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. காரணம், பெரிய ஒரு ரோந்து பணிக்கு இஸ்ரேலிய படைகள் அங்கு செய்ய வேண்டியிருக்கும். அதனை பற்றிய பின்னால் பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒரு பகுதியில். எவ்வாறு ஆனாலும் ஈஜிப்ட் ஒரு விஷயம் முழுமையாக இந்த நாடுகளிடம் கூறிவிட்டது. அவர்களிடம் அவர்களின் படை சக்தியுமானாலும் இப்போது அவர்களின் பொருளாதார நிலைமையும் மிகவும் மோசமானது. அங்கு உள்ள தீவிரவாத இசுலாத்தையே அங்கு உள்ள படையும் காவல்துறையும் எல்லாம் ஈடுபடுத்தியுள்ளது. அவர்களால் முடியாது இந்த சுயஸ் கால்வாய்க்கு பாதுகாப்பு வழங்க தற்போது நிலைமையில். அதனால் இஸ்ரேல் வருவது நல்லது. அதை பாட்டம் கொடுக்க ஈஜிப்டின் காரணம் அவர்களுக்கு, அதாவது ஈஜிப்ட் 2024 ஏற்பட்ட இழப்பு என்று கூறுவது $7 பில்லியன் ஆகும். வழக்கமாக ஈஜிப்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைப்பது இயல்பாக சுமார் 9 முதல் 10 பில்லியன் ஆகும். எவ்வாறு வந்தாலும் 7 இவ்வளவு குறைவாக பாதை இப்போது நடக்கிறது. ஆனால் அமெரிக்க படைகள் ரோந்து நாட்டு வெளியே உள்ள நாடுகளுடன் நடத்துகின்றன. சிறிது காலத்திற்கு பிறகு அமெரிக்கா இதற்கான கட்டணம் செலுத்துகிறது. யாருக்கு? ஈஜிப்டுக்கு கொடுக்கும். இவ்வளவு செலவாகும் எங்கள் கப்பல்கள் அங்கு ரோந்து செய்ததற்காக. பின்னர் ஈஜிப்ட் மேலும் பணம் அங்கு திருப்பி தர வேண்டியிருக்கும். காரணம், ஈஜிப்டின் படை இல்லை. இந்த சூழலில் இந்த பொருளாதார வழித்தடத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் பல நாடுகள், அதாவது சவுதி ஆனாலும் UAE ஆனாலும் இஸ்ரேலை வலியுறுத்துகின்றன. அவர்கள் அதை ஏற்க வேண்டும், அதாவது பாட்டத்திற்கு எடுக்க வேண்டும். அதனுடன் செலவு, அதாவது இந்த 2 நாடுகளுக்கும் பின்னால் பேச்சுவார்த்தை நடக்கிறது. நான் இதை சொல்கிறேன். இஸ்ரேலுக்கு ஏற்படும் செலவை ஏற்க இந்த நாடுகளும் தயாராக உள்ளன. புரிந்து கொள்ளுங்கள். இங்குள்ள கேரளத்தின் நண்பர்கள் எல்லாம் இந்த சொல்வது சவுதியும் UAEயும். ஆனால் அந்த நாடுகளும் இஸ்ரேலை நம்புகின்றன. காரணம், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது மென்மையாக அங்கு போக்குவரத்தும் அதன் இயக்கமும் நடக்கும். தாக்குதல் நடக்காது. இந்த சொல்வது கப்பல்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும். யாருடைய தாக்குதலும் இருக்காது. இந்த சொல்வது அரபு நாடுகள் இப்போது இஸ்ரேலை நம்புகின்றன. புரிந்து கொள்ளுங்கள் எங்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் செல்கிறது என்று. சுமார் புரிந்து கொள்ளும் போது ட்ரம்ப் வந்தால் இறுதி முடிவு எடுப்பார் என்று கூறப்படுகிறது. காரணம், அமெரிக்காவின் புதிய அதிபர் வருகிறார். ட்ரம்ப் கூறுவது லாபத்தின் 60% ஈஜிப்டுக்கு, 40 இஸ்ரேல். இப்படி கூறுகிறார். இஸ்ரேல் திரும்ப சொல்கிறது அவர்களுக்கு 60% வேண்டும்,
40 ஈஜிப்டுக்கு கொடுக்கலாம். இப்படி பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கத்தில் நடக்கிறது. பின்னர் எத்தனை ஆண்டுகளுக்கு என்பதே இதற்குள் சாலை தடையாக உள்ளது. அதாவது 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் ஈஜிப்ட் கூறும்போது இஸ்ரேல் கூறுவது குறைந்தது 25 முதல் 30 ஆண்டுகள் அவர்களுக்கு நீண்ட காலம் கொடுக்க வேண்டும் என்பதே. அப்படியானால் மட்டுமே அவர்கள் முழுமையாக அதை நிறுவ முடியும். காரணம், பாதுகாப்பு உபகரணங்களும் அவையெல்லாம் வைத்து அந்த பாதை முழுமையாக சுமார் 72-73 கிலோமீட்டர் இதற்கு வருகிறது. காரணம், புதிய கப்பல் கால்வாயும் கூட உள்ளது. அதிக கப்பல்கள் இருக்க வாய்ப்புள்ளது. கப்பல் இயக்கம் இருக்க வாய்ப்புள்ளது. ஈஜிப்ட் தற்காலிகமாக இதை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், அவர்களின் உள்நாட்டு பிரச்சனையும் இஸ்லாமிய தீவிரவாத பிரச்சனையும் பொருளாதார நிலையும். மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், நான் முன்பு ஒரு விஷயம் கூறியிருந்தேன். அதாவது அக்டோபர் 8 பிறகு ஏற்படும் ஜியோ பொலிட்டிக்ஸில் இஸ்ரேல் என்று கூறும் நாடு அங்குள்ள அமெரிக்கா. அதாவது மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஆசியா அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதாவது அங்குள்ள உலக காவலராக இஸ்ரேல் மாறியது. இல்லையெனில் இந்த நாடுகள் வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், நாங்கள் பணம் தருகிறோம் என்று கூறுவார்களா? காரணம், நாங்கள் முடியாது. எங்கள் வணிகத்தையும் அவர்களின் வர்த்தகத்தையும் இது பாதிக்கிறது. நாங்கள் இந்த சொல்வது மனித சக்தி ஒன்றுமில்லை, வர்த்தக மனித சக்தி ஒன்றுமில்லை, அதுதான் காவல்துறை என்று கூறுவது. அதுதான் அமெரிக்கா உலகம் முழுவதும் செய்கிறது. மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஆசியாவில் இஸ்ரேல் செய்ய போகிறது. அது முழுமையாக இஸ்ரேலின் கையில் செல்கிறது. அதாவது மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஆசியாவின் காவல்துறை இந்த சொல்வது இஸ்ரேல். அதன் அறிகுறியே இந்த பேச்சுவார்த்தையும் எல்லாம். மற்ற நாடுகளுக்கு அதன் திறன் இல்லை. இந்த சொல்வது ஹூத்திகளையும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஒடுக்க, அப்புறத்தில் ஏமன், இதையெல்லாம் கட்டுப்படுத்தவும் மிரட்டவும் இஸ்ரேலுக்கு முடியும். இதற்குள் முடிவுக்கு வரும் பகுதி வரவிருக்கும் ஆண்டுகளில் இஸ்ரேல் என்று கூறுவது சூப்பர் பவர் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நாடு மிடில் ஈஸ்ட் ஆசியாவில். அதன் அறிகுறியே இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் அங்கு நடக்கிறது. அவர்களுடன் மட்டுமே விஷயங்கள் முன்னேற முடியும். அவர்களே எல்லாம் தீர்மானிப்பார்கள். காரணம், காவல்துறை ஆகிவிட்டால் காவல்துறைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அவர் பொருளாதாரத்தை கையாளுவார், அதையும் கையாளுவார், இதையும் கையாளுவார், படையை கையாளுவார். அந்த வகையான போக்கே இனி மிடில் ஈஸ்ட் ஆசியா வெஸ்ட் ஆசியாவில் இஸ்ரேலின் பங்கு என்று கூறுவது.